Recording. Yeah, very short. Okay. வழக்கம் போல குட் ஈவினிங் சொல்ல வந்துட்டாங்க. ஓகே, நாளைக்கு நவம்பர் 5 எப்படி இருக்கும் ட்ரேட் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நவம்பர் 5 வந்து என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸில் வால்யூம் இருக்குது, எந்த ஸ்டாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, லைவ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா தெரியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, டைரக்ட் டாபிக் போயிடலாம். நாளைக்கு நவம்பரில் நிஃப்டி நாளைக்கு நவம்பர் 5 எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியோட சார்ட் பண்ணலாம். நிஃப்டி ஆல்ரெடி இப்போ தான் சொல்லியிருந்தேன், நான் அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நாளைக்கு நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கம்ப்ளீட்லி புட் ரைட்டர்ஸ் வரிசையாக அடிக்க வச்சுருக்காங்க. 25,200, 25,000, 24,900 வரைக்கும் நிஃப்டி ரைட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து 25,900 வரைக்கும் நிஃப்டியில் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? கால் ரைட்டர்ஸை விட நிஃப்டி ரைட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு எடுக்காதீங்க. புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியம் டிகே பார்த்துட்டு ப்ரீமியம் மெல்ட் இல்லாத இடத்துல கண்டிப்பாக வாங்க பாருங்க. தீட்டா காம வேங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தெரியல அப்படின்றத நீங்கள் கான்டாக்ட் நம்பர் எடுத்து நம்ம ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒர்த்தான ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நாளைக்கு புட் ஆப்ஷன் ஆல்ரெடி நான் நிஃப்டியில காலையில ட்ரெண்ட் கொடுக்க நினைச்சேன். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பவர் கட்டுன்றதுனால என்னால் இது பண்ண முடியல. ஓகே, நாளைக்கு ஷார்ட் அண்ட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக புட் ஆப்ஷன் எடுக்கலாம். நாளைக்கு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 22,500 இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வருவான். ஓகே, கண்டிப்பாக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வருவான். 22,360 நாளைக்கு இல்லை கப்பல் ஆஃப் வீக்ல இந்த வீக்குள்ள நடக்கும். ஸோ கால் என்ட்ரி கால் ஆப்ஷன் எடுக்கிறவங்க வந்து எடுக்காதீங்க. அப்படி கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் அப்படின்னாலே, அதாவது அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த நியர்ல கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25,860 மேலே போனால் மட்டும் கால் ஆப்ஷன் வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் கீழே தான். ஸோ கவனமா இருங்க. வால்யூம் வந்து எல்லாமே புட் ரைட்டர்ஸ் வால்யூம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து எந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா கோல் இந்தியா. கோல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கிட்டத்தட்ட வந்து 82,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு கூடி இருக்கு. அண்ட் சேஞ்சிங் ஓயே பார்த்தீங்கன்னா 36,000 வந்து கூடி இருக்கு. ஸ்டாக்ல வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை தான். ஸோ கோல் இந்தியா ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கோல் இந்தியா டெய்லி வீடியோ போடுறேன். கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ்ல போட்டதுனால நான் அப்படி ஈஸியாக காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ கோல் இந்தியா 3,078 டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் கிடைச்சிருக்கு. நமக்கு இண்டிகேட் பேஸில் வந்து இண்டிகேட் நம்மளே மேனுவல் பண்ணது. அண்ட் இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா எக்லிபிரியம் ஏரியாவை ரீச் பண்ணணும் அப்படின்னா 388 வந்து ரீச் பண்ணணும். ஸோ கேரக்டர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஒன்ஸ் வந்து ரீட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டோட ஃபால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் இருக்கும்போது 398 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கோல் இந்தியாவை நாளைக்கு நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கோல் இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, ஆல்ரெடி எஸ்பிஐ கொடுத்துருந்தேன். பட் அது வந்து டார்கெட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எஸ்பிஐ கிளியர் ஆயிடுச்சு விட்டுருக்கேன். அதனால வந்து இப்போ எடுக்க வேணாம். அண்ட் அதானி என்டர்பிரைசஸும் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஓகே, நெஃப்டியுமே நாளைக்கு புட் சைடு தான். பெருசா வால்யூம் நாளைக்கு இல்லை. பெரிய எல்லா மார்க்கெட்டுமே நாளைக்கு புட் சைடில் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ்மே ஓவரால் வந்து புட் சைடில் தான் இருக்கு. ஓகேவா? எல்லா கம்பெனிஸுமே வந்து புட் ரைட்டர்ஸ் தான் இருக்காங்க, அதாவது செல் சைடில் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து கொஞ்சம் அப்படி கிராஷில் போயிட்டு இருக்கு. கோல்டோட ப்ரைஸுமே இறங்கிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நீங்க எஸ்பிஐ இந்தியா ஆல்ரெடி வந்து நாளைக்கு கோல் இந்தியா எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து பவர் இந்தியா மட்டும் எடுத்துட்டு பார்ப்போம். ஓகே, பவர் இந்தியா மட்டும் எடுத்து பார்ப்போம். பவர் இந்தியா, ஓகே, பவர் ஹிட்டாச்சி, பவர் இந்தியா. வேர் இஸ் த பவர் இந்தியா? பவர் இந்தியா. ஸோ அதுவுமே வால்யூம் வந்து பீக்ல போயிருக்கனால திரும்ப ஒரு ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா பவர் இந்தியா பொறுத்தவரை நாளைக்கு மேபி கேப் டவுன் ஆயிடுச்சு, சந்தோஷம். அப்படி இல்லை நாளைக்கும் பாசிட்டிவ்ல இருக்கானா கொஞ்சம் கரெக்ஷன் வருவான். கரெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எந்த ட்ரேடையும் நீங்க பை பண்ணி மாட்டிக்காதீங்க.
ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. கரெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 18,635 வந்ததுன்னா நீங்கள் வந்து ஹிட்டாச்சி எனர்ஜியோட பவர் இந்தியா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த 3 ஸ்டாக்ஸ் 2 ஸ்டாக்கும் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் வந்து நாளைக்கு வந்து பெட்டராக இருக்கும். தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ட்ரேடுன்றது எப்படி, என்ன, எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நாளைக்கோட நிலவரம் வந்து இப்படித்தான் இருக்கும். பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லைனாலும் நாளைக்கு அது மாதிரி நவம்பர் 12 நாளைக்கு நவம்பர் 5 நவம்பர் 12 வந்து சிபிஐ இன்ஃபிளேஷன் இருக்கு. அதுக்கான வீடியோ நான் லேட்டராக வந்து பண்றேன். நவம்பர் 12 கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ட்ரேடை வந்து தெரிஞ்சு பண்ணுங்க. ப்ராஃபிட் பண்ணும்போது நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி தெரியலனாலும் நம்ம கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணுங்க. கிளாஸஸ் கொடுக்குறோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் கைட் கொடுத்துருக்கோம். ஓர்தா அழகான முறையில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வீடியோ லைவ்ல சொல்லிருக்கோம். நாளைக்கு நான் நெக்ஸ்ட் லைவ்ல வருவேன். இந்தியன் மார்க்கெட் லைவ்ல வருவேன் அண்ட் ஃபாரஸ்ட் மார்க்கெட் லைவ்ல வருவேன். ரொம்ப ஸ்பீடாக பேசியிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்.